Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல purattasi மாசம் 4வது சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போடுறதுக்காக நான் என்னெல்லாம் சமைச்சேன்றதை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்வீட்ல இருந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம பொங்கலையும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சாம்பாருக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய், முருங்காய், பீன்ஸ், கேரட் எல்லாம் சேர்த்துருந்தேன். காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பொங்கலையும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பொங்கல் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் ஒரு 5 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்தெடுத்துட்டு சேர்த்துடலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம சாம்பாருக்கு காயை வேக வச்சிருந்தோம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாம்பார் நல்லா கொதிக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காயெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு பொரியலும் கோஸ் பொரியலும் செய்ய போகிறேன். கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கோஸ் பொரியலுக்கான வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து நான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே கோஸ் பொரியலுக்கான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க.
இப்போ நான் கோஸ் பொரியலுக்கும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேக விடலாம். கோஸ் பொரியலுக்கான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கோஸை சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கோஸ் பொரியலுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கோஸ் நல்லா வெந்திருக்கான்னு. உங்களுக்கு இன்னும் வேகணும்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 நிமிஷம் கூட மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. இப்போ கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ட்ரை கோகோனட் பவுடரை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை கோகோனட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த பவுடரை எல்லா காய் பொரியலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சூப்பராக ஒரு பாயசம் செஞ்சுக்கலாம். இந்த பாயசத்துக்கு நம்ம பால் சேர்க்க போகிறதில்ல. சிறுபருப்பு, ஜவ்வரிசி, சேமியாலாம் சேர்த்து வெல்லம் சேர்த்து பாயசம் செய்ய போகிறோம். நான் சிறுபருப்பையும் ஜவ்வரிசியும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பருப்பையும் ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிறுபருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு சேமியாவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சேமியா 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். சேமியாவை 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சேமியா, ஜவ்வரிசி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் வடை செய்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு மசால் வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு மசால் வடையை சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே வடையை எடுத்துடலாம். அடுத்து நான் உளுந்து வடைக்கும் மாவு தட்டி வச்சிருக்கேன். உளுந்து வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெதுவடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ 2 வடையும் சுட்டு எடுத்தாச்சு. கடைசியாக அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு படைக்கிறதுக்காக எல்லா பிரசாதமும் சமைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.